வணக்கம். இது வந்து மதுரை மாவட்டம் யானமலை ஒத்தக்கடை பகுதியில் நரசிங்கம் பஞ்சாயத்தில் தட்டாங்குளம் என்ற ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து நாங்கள் ஒரு சுமார் 150 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் 4 தலைமுறையாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. தட்டாங்குளம் கிராமத்திற்கு உட்பட்ட கண்மாய் பீரோடி கட்டுப்பட்ட கண்மாய் கரையில் கடந்த 3 தலைமுறைகளாக சாமானிய மக்களும் பாமர மக்களும் விவசாயத்தையும் கூலி தொழிலையும் அடிப்படையாக கொண்டு வேலை செய்து வருகிறார். ஆண்டாண்டு காலமாக இருந்தோம். 150 வருஷ காலம் இருந்துட்டு எந்த ஒரு ரீசன் இல்லாமல் வெளியேறு நீர் பிடிப்பு கம்மா பெரம்போக்குனா கம்மா பெரம்பு எப்படி ரோடு கட்ட முடிஞ்சிச்சு? கவர்மெண்ட் லோன் கொடுத்து நாங்கள் வீடெல்லாம் இப்போ கட்டியிருக்கோம். திடீர் மட்டும் அது அகதிகளுக்கே வீடு கொடுக்குற இந்த உலகத்துல ஆண்டாண்டு காலமா இருக்கிற எங்களை ஏன் வெளியேற சொல்ற? ஊரை விட்டு போக சொல்றியா இல்லை உயிரை விட்டு போக சொல்றியான்னு அது எங்களுக்கு இன்னும் தெரியல. பார்த்தீங்கன்னா கம்மா வந்து தனியா இருக்கு. கம்மாவுக்கு மேட்டு பகுதியில தான் நாங்கள் குடியிருக்கிறோம். நாங்கள் வந்து நீரில் குடியிருக்கிற மாதிரி என்னமோ நீங்கள் கம்மா புறம்போக்குள்ள இருக்கீங்க, கம்மாக்குள்ள இருப்பீங்க. நான் எப்படி கம்மாக்குள்ள இருக்க முடியும் சொல்லுங்க? யாராவது அப்படி கம்மாக்குள்ள ஒரு வீடு கட்டி இருக்க முடியுமா? முடியாது. நாங்கள் இருக்கிறது மேட்டு பகுதி. நாங்கள் மேட்டு பகுதி ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மேட்டு பகுதியில் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அது தலைமுறையாக நாங்கள் மேட்டு பகுதியில் இருக்கிறோம். நீருக்குள்ளே இருந்தால் கவர்மெண்ட் சொல்கிறத ஏற்றுக்கிடலாம். நாங்கள் இருக்கிறதே மேட்டு பகுதி. அதுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, மின்சார இணைப்பு கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுக்கான சமுதாய கூடம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ போய் இவங்க நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, அகற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இது பல தலைமுறையா நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வரோம். எப்படி பண்ண முடியும்? எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் அடங்கி இருக்கு. எங்கள் பாட்டை உள்ள காலத்தில் நெறிஞ்சி முள்ளா கிடந்துச்சான். அதை கூட்டிட்டு இதில் குடியிருந்தாங்க. எங்கள் பாட்டை போட்டீங்களாம் தீபத்தை வச்சுட்டே எரிச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சாங்க அந்த ஊரில். அப்படி இருக்கு இப்போ எங்களை இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 60-70 வருஷம் ஆச்சு. நாங்கள் கல்யாணம் முடிச்சு வந்து அவங்க முன்னோருக்கு அவங்க எப்போ இருந்த காலத்துல இருந்தால் பட்டா கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து ஒரு பட்டா கொடுக்கணும் முகச்சி வேணா ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுகளுக்கு லோனு கொடுத்தாங்க. லோனுகளுக்கு கொடுத்து நாங்கள் வாங்கி கட்டி இருக்கிறோம். இப்போ வந்து எங்களை எந்திரிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் பிள்ளை குட்டிகளை வச்சிருக்கிறவங்க படிக்கணும், பிள்ளைகளும் படிக்கணும், எங்கே போகிறது? நாங்கள் ஒரு தார் ரோடு போட்டுருக்கு. ஜென்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு தார் ரோடே வந்திருக்கு. பஞ்சாயத்து போர்ட்லேருந்து ஒரு சிமெண்ட் ரோடு வந்திருக்கு. கழிவுநீர் வாய்க்கா கட்டி கொடுத்துருக்காங்க. குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சமுதாய கூடம் மக்கள் வந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு சமுதாய கூடம், மழை வந்தா உட்காந்து பேசுற சமுதாய கூடத்தை இப்ப அவங்களே இப்ப ஆக்கிரமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. என்ன காரணத்தினால திடீர்னு 150 குடும்பத்தை வெளியேறுன்னு சொல்றாங்க. அது பேசாம எங்களுக்கு ஒரு விஷத்தை வச்சு கொடுத்துட்டு நீங்களே இங்கேயே செஞ்சிருன்னு சொல்லலாம்ல. ஒன்னும் வாழ விடு, இல்லாட்டா வழிய விடு. இதைத்தான் நாங்க வந்து கேட்கறோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு அங்க வந்து பாராளுமன்றத்தை ஒரு சீட்டு கேட்கறோம். நாங்க குடியிருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கடு போய் இன்னைக்கு எங்களால போய் உழைச்சிட்டு வந்து நிம்மதி தூங்கி எந்திருக்கோம்ல. கேட்டா நைட் ஜாமத்துல வருது, நோட்டீஸ் வருது. நாங்க மேடான பகுதியில தான் வீடு கட்டி இங்க இருக்கிறோம். அதுக்கான வரி, கரண்ட் பில் எல்லாமே வந்து எங்க பஞ்சாயத்துல இருந்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு இப்ப வந்து நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறையில இருந்து அடிக்கடி எங்களுக்கு ஒரு மனுவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைட் வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், கொலா வரி கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து 70 வருஷம் ஆச்சு வாக்கப்பட்டு வந்து. இப்போ நாங்கள் வந்திருக்கோம்ல. அப்போ அவங்க எங்களுக்கு முன்னோர்கள் இருந்தவங்க எவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்ட்டு அதை பாருங்க. பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு பட்டா கொடுக்க முயற்சி வந்துங்க. என் மாமனார் வந்து 4-5 தலைமுறை வந்து நான்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து திடீர்னு வெளியே இருந்துச்சுன்னா இதுல இருந்து பாராளுமன்றம் கட்ட போறீங்களா? கம்மா வந்து எங்கேயோ இருக்கான். கம்மாய்க்குள்ள போய் நாங்கள் குடியிருக்கிறோம். ஜென்ரல் கவர்மெண்ட் எப்படி ரோடு போடுச்சு? கம்மாய் பார்க்கவே இல்லையா? அப்பெல்லாம் உங்க மேப்லே இல்லையா? இன்னைக்கு தான் திடீர்னு கம்மா வந்து மேப்ல வந்துருக்கலாம். 2000 வந்து அனுமந்த பட்டான்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்க. கொடுத்து இது மக்கள் வாழ்வுக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு இப்ப திடீர்னு வந்து இங்க இருந்து கிளம்புங்க, நான் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எங்களை வந்து அச்சுறுத்தல் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரைப்பகுதி மேடாக இருப்பதால் இங்க இருக்க மக்களுக்கும் அந்த கண்மாய் இவர்களால் அந்த கண்மாய் பகுதிக்கோ நீர்பிடிப்பு பகுதிக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுக்கான ஒரு முடிவு என்னன்னா எங்களுக்கு நிரந்தர பட்டா வேணும். அந்த நிரந்தர பட்டாக்காண்டி தான் நாங்க இந்த மாதிரி மனு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க போராட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க நிரந்தர பட்டா கொடுங்க. நீங்க சொன்னாலும் நாங்க எந்திரிக்க மாட்டோம். எங்களை சாகிறதோட எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்களுக்கு வேற பக்கம் இடம் படம் வேணாம். எங்களுக்கு பட்டா தான் வேணும். இங்க இந்த ஊரை விட்டா எங்களுக்கு வேற பொழப்பு கிடையாது, வேற வழி இல்லை. நாடு கண்டு இல்லாம நாடு வேலை பார்த்தாத்தே நாங்க சாப்பிட முடியும். என்ன செய்ய முடியும்? வேலை வெட்டி தோலான இது இல்லை, பூரா பிளாட்டா போயிடுச்சு. நாங்க இருக்கோம். திடீர்னு எங்களை ஊரை விட்டு வெளியே இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு பட்டா வேணும், வீடும் வேணும். ஆகையால் இவர்கள் வேறு வாழ்வாதாரத்துக்கு வேற வழிவகை இல்லை. வேறு அவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இங்க இருக்கும் மக்களுக்கு அரசு அவர்களின்
சாமானிய மக்களாகிய இந்த பாமர மக்களின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு அவரை வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்யும் கடந்த 3 தலைமுறைகளாக அனுமதித்து வரும் அவர்களுக்கு குடியிருந்து வரும் இந்த குடியிருப்பு பகுதியை நிரந்தரமாக பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் அவர்கள் குடியிருப்பை உறுதி செய்யுமாறு நரசிங்கம் கிராம பொதுமக்களின் சார்பாக தட்டாங்குளம் கிராம பொதுமக்களின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது சுதந்திரம் கிடைச்சி 78 வருஷம் ஆக போகுது. இன்னும் இந்த தமிழ்நாட்டு மாநில தட்டாங்குளத்துக்கு வந்து இன்னும் எப்போ சுதந்திரம் கிடைக்க போகுது?